இந்து சமத்துவ கட்சி சார்பாக இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்க வந்துள்ளோம். திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் அரசு தரப்பில் மதுபான கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மதுபான கடைகள் காலையில் 5 மணியிலிருந்தே மது விற்பனை தொடங்குகிறது. ஆனால் இதனால் என்ன பாதிப்பு என்றால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் குடித்துவிட்டு அவர்கள் குடும்பத்தை பார்ப்பதில்லை. இது மட்டுமல்லாமல் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று வெளியிலிருந்து பார்ட்டிகள் வந்து அங்கே குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே மயக்கி போட்டு விழுந்துடுறாங்க போதையிலிங்க. ரெண்டாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய உருவாகுது. இது வடக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து நடக்குது. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கள்ள மது விற்கிறவங்க தான் இதுக்கு காரணம். இது அரசு வந்து அனுமதிக்குது. அரசு கடையில் காலையில் 5 மணிக்கு விற்கணுங்கிற நிலையே கிடையாதுங்க. காலையில் 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கடை திறக்கணுங்கிறது நீதிமன்ற உத்தரவு, அரசு உத்தரவு. இதை மீறி அந்த கடையில் இருக்கக்கூடியவங்க இதை விற்கிறாங்க. இந்த தனியார் நபர்களை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்து சமத்துவ கட்சி அந்த கடையை முற்றுகையிட்டு போராடுவோம்.